السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே சில முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனை நாம் அன்றாடம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அந்த திருக்குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அல்லது அதை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த குர்ஆனுடைய வசனங்களில் பொருள் உணர்ந்து நாம் அதை கேட்கும்போது படிக்கும் பொழுது அது உயிரோட்டமான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு இப்போ நம்ம தொழுதோம், தொழுகையில் துணை சூறாவாக சூரத்து சஃப் ஓதப்பட்டது, 61வது அத்தியாயம் ஓதப்பட்டது. அதில் சில வசனங்கள் நாம் கேட்கும் பொழுது அதனுடைய அந்த வசனங்களுடைய பொருளை உணரக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல உயிரோட்டமாக இருக்கும். அல்லாஹ் முன்னாடி நாம் நிற்கிறோம், அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், நாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு அந்த வசனங்களை நாம் ஓதக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் முடிந்த அளவுக்கு அதோடைய பொருளை நாம் உணரக்கூடிய நேரத்தில் உயிரோட்டமான ஒரு நிலை அதில் ஏற்படும். இப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தக்கூலூன மாலா தஃஅலூன் அப்படின்னு ஓதுனோம். கபர மக்தன் இந்தல்லாஹ் அன் தக்கூலு மாலா தஃஅலூன். இதை நம்ம அரபியில் கேட்குறோம், நமக்கு பொருள் தெரியல. ஆனால் அதை ஒரு தடவை நாம் அந்த பொருளை பார்க்கும் பொழுது அந்த வசனம் எப்பெல்லாம் ஓதப்படுதோ, அந்த வசனத்தை நாம் எப்பெல்லாம் ஓதுறோமோ அந்த பொருளை உணரும் பொழுது அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு கூறுகிறீர்கள் அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னா இறை நம்பிக்கை கொண்டோரே, லிம தக்கூலூன மாலா தஃஅலூன் நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகிறீர்கள், அன் தக்கூலு மாலா தஃஅலூன் கபர மக்தன் இந்தல்லாஹ் அன் தக்கூலு மாலா தஃஅலூன் நீங்கள் செய்யாததை கூறுவது அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரியது அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்போ அந்த வசனம் ஓதப்படும் பொழுது அதை கேள்விப்படும் பொழுது நமக்கு உள்ள என்ன வரணும், நாம சொல்றதை தான் நாம செய்யறதை தான் சொல்லணும், நாம செய்யாததை பிறருக்கு சொல்லக்கூடாது, நாம தொழுவாம பிறருக்கு தொழுவ ஏவலாமா, இது அல்லாஹ்க்கு பிடிக்காது, அல்லாஹ்க்கு ஒரு கடுமையான வெறுப்புக்குரிய காரியம் அது. அல்லாஹ் அதை வெறுக்கிறான், நாளை மறுமையில மிகப்பெரிய அதாபுக்கு நம்ம ஆளாயிடுவோம் அப்படிங்கிற அந்த வசனத்தை உணரக்கூடிய நேரத்தில் உயிரோட்டமான ஒரு தொழுகையா இருக்கும். அதே மாதிரி அதில் ஓதுனாங்க, யுரீதுன லியுத்ஃபி நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இறை மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தி தீருவான்கிற வாசகத்தை கொண்டதான், அர்த்தத்தை கொண்டதான் அந்த வசனம். அப்ப இது மாதிரி அந்த வசனங்களை நாம பொருள் உணர்ந்து கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது நம்முடைய ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, மூமின்கள் யார் தெரியுமா, உண்மையான இறை நம்பிக்கையாக எப்படி திறமா இருப்பாங்க, என்னுடைய பெயரை கேட்டாலே அல்லாஹ் என்று சொன்னாலே அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் அப்படிங்க அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ்னு சொன்னாலே போதும், உள்ள என்ன செய்யும், உள்ளத்துல ஒரு கலக்க வரும், அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அந்த பயம் வரும். அவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். என்னுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய வேத வரிகளை மூமின்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் வஸாதத்துஹும் ஈமானா, அவருடைய இறை நம்பிக்கை என்ன செய்யும், மென்மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் என்ன குர்ஆனை சொல்லி காட்டான். அப்ப குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது அதை கேட்கும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும்னா அதோடைய அர்த்தம் வழங்கினா நம்ம அதிகரிக்கும்.
அர்த்தம் விளங்கல வைங்களேன், ஏதோ அரபியில ஓதாங்க அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி நம்ம போயிடுவோம். அதனுடைய அர்த்தம், ஏன்னா நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ். தமிழ்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு விளங்கினா தான் அதை நாம் உணர முடியும். அப்ப அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரிகளே, முடிந்த அளவுக்கு திருக்குரானுடைய சில அத்தியாயங்களுடைய வசனங்கள், சில சிறிய சிறிய சூறாக்குடைய வசனங்களை நாம் என்ன செய்வோம், அதுக்குண்டான தமிழ் அர்த்தத்தை பார்த்து அதை எப்பெல்லாம் நம்ம ஓதுறோமோ, எப்பெல்லாம் ஓதப்படுவதை கேட்கிறோமோ, அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் அப்ப வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், நம்முடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகையா இருக்கும். உதாரணத்துக்கு நாம தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதுறோம். இந்த அல்ஹம்து சூரா பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறோம், அல்ஹம்துன்னு ஓதுறோம், ஒவ்வொரு வசனமும் ஓதுறோம். அதை ஓதக்கூடிய நேரத்தில் இது டிஃபால்ட்டா ஓதிட்டு இருக்கோம். எல்லா தொழுகையிலுமே நம்ம அல்ஹம்து சூரா ஓதுறோம். அல்ஹம்து இல்லைன்னா தொழுகையே கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறேன்னா தொழுகை இல்லை. அப்ப நம்ம காலம் முழுவதும் என்ன செய்யறோம், ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோமா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? உதாரணத்துக்கு மாலிக்கி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் மண்டையில தட்டணும். மாலிக்கி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அரசன். ஒரு நாள் ஒன்று இருக்கிறது, அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் எழுப்புவான், கேள்வி கேட்பான். பொழுது அதுக்கு உயிரோட்டம் கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த அர்த்தங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம நிச்சயம் அதை மீண்டும் அதை நினைவுபடுத்தி கொண்டு அதை நாம் அர்த்தம் தெரிந்து ஓதக்கூடிய நேரத்தில், ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை சொல்றதுக்கே பல நாட்கள் ஆகும் அதை புரிந்து கொள்வதற்கு. அப்படி ஏராளமான பொருட்கள் கொண்ட விஷயங்கள் கொண்டதான் என்னது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. ஆனா அந்த சூரத்துல் ஃபாத்திஹா இன்னைக்கு என்ன ஆக்கி வச்சிருக்கிறாங்க, கடத்திறக்கிறதுக்கு ஓத வைக்கிறாங்க. வீடு கெட்டுனா ஃபாத்திஹா ஓத அப்படிங்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு மாலையை போடும் பொழுது ஃபாத்திஹா ஓத அப்படிங்கிறாங்க. இது சடங்குக்கு மாதிரி வச்சிருக்கிறாங்க. சடங்குக்கா சூரத்துல் ஃபாத்திஹா? சூரத்துல் ஃபாத்திஹா எப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஏராளமான அர்த்தங்கள். பிஸ்மில்லாலே நீங்க பாருங்க, ஒவ்வொரு சூறாவும் ஆரம்பிக்கும் பிஸ்மில்லா தான். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேங்கிற அர்த்தம் சாதாரண அர்த்தம் இல்லை. இந்த பிஸ்மில்லா என்பது அல்லாஹ்வின் பெயரை கூறி நீங்க ஆரம்பிங்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வாழ்ந்தார்களே ஏனைய நபிமார்கள், அந்த நபிமார்கள் அந்த சமுதாயத்தார் எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சா என்ன சொல்லணும்? பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். நீங்க அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லித்தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். முன்னாடி அல்லாஹ் செஞ்சிருக்க கட்டளை வச்சிருக்கிறான். அதனால தான் நீங்க பார்க்கலாம் குர்ஆன்ல நூஹ் நபியுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அந்த மக்களை அழிக்குவான். அந்த மக்களை அழிக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெள்ள பிரளயம். அப்ப நூஹ் நபி கப்பல்ல ஏறுவாங்க. கப்பல்ல ஏறக்கூடிய நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லிட்டு ஏறுவாங்க? பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு தான் ஏறுவாங்க. 11வது அத்தியாயம் 41வது வசனம் நீங்க பார்த்தா தெரியும். பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா, இந்த கப்பல் ஓடுவது நிற்பதும் அல்லாஹ்வுடைய பெயரால் தான், இப்படி சொல்லிட்டு தான் ஏறுவாங்க. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் சுலைமான் நபி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து நாட்டு ராணிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுவாங்க. அந்த கடிதம் எழுத ஆரம்பிக்க என்ன போடுவாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏனைய நபிமார்களா இருந்தாலும் சரி, முன்னாடி உள்ள மக்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்ன வழிமுறை தான்? என்ன செய்ய ஆரம்பிச்சாலும் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, அதை உயிரோட்டமா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பெயருக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு. அல்லாஹ்வுடைய பெயரால் நாம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அதுல மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? முதல் வசனம் நபிக்கே முதல் இறங்கின வசனம் என்னது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். ஓதுங்கள் நபியே, எதை கொண்டு ஓதுங்கள்? படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓத ஆரம்பிங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கட்டளை பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் நம்ம ஓதுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மி அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம், இந்த 4 வார்த்தை இருக்கு. பிஸ்மினானது பெயரால்,
அல்லாஹ்னா அல்லாஹ்வின், அர் ரஹ்மான் அளவிலா அருளாளன், அர் ரஹீம் அவன் நிகரில்லா அன்பாளன். இதை உணரணும். முதல்ல சும்மா போறப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்ம இந்த பிள்ளைங்க மதரசால ஓத வராங்களே, அந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல ஸ்லாங்கே ஒரு மாதிரியாகும். சொல்லும்போது அவன் சைத்தான் அப்படியே ஆரம்பிச்சுக்கிறோம். நம்மளும் அது மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. அதனுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவிலா அருளாளன், நிகரிலா அன்பாளன், அல்லாஹ்வின் பெயரால். இப்படி சொல்லி ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் நினைக்கணும், அல்லாஹ் யாரு? அவன் அளவிலா அருளாளன், அவனுடைய அருளுக்கு நிகரே கிடையாது, அவனுடைய அன்புக்கு என்ன இல்லை, நிகரே இல்லை என்பதை இந்த பிஸ்மில்லா ஓதப்படும் போது கூட நிச்சயம் அவனுடைய அர்த்தத்தை நம்ம விளங்கணும். இந்த பிஸ்மில்லான்னு சாதாரணமாக போயிடக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் அதுதான் சொல்றோம். ஒரு பிராணியை அறுக்கிறோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் பெயரான்னு சொல்லணும். சாப்பிட ஆரம்பிக்கிறோம், பிஸ்மில்லான்னு சொல்லணும். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் கூட என்னது, பிஸ்மில்லான்னு சொல்லணும். இப்படி எல்லா காரியங்களையும் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. அது வார்த்தை வேண்டாம் மாறிக்கலாம். பிஸ்மில்லான்னு இருக்கும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கும், இது மாதிரி இருக்கும். அப்ப இந்த பிஸ்மில்லாஹ் என்பது படைத்த இறைவன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்றோமா இல்லையா? இதை நாம் என்ன செய்யணும், விளங்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதும் பொழுது அவருடைய அர்த்தம் உள்ளத்துல வரணும். அளவிலா அருளாளன், நிகரிலா அன்பாளன், அல்லாஹ்வின் பெயரால் என்று நம்ம என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுங்க. என்ன பொருள்? ஆமா, நம்ம தெரியும், ஆனால் திடீர்னு கேட்கும் பொழுது மறந்துடும். ஆனா இது டிஃபால்ட்டா நம்ம ஓதுறோம் இந்த சூரா தொழுகையில. அதனால அந்த வசனங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்யணும், அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்து எல்லா புகழும், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு, ரப்பில் ரப்னா என்னது, என்னுடைய இறைவன். ரப்னா இறைவன். ஏன்னா இறைவனுக்கு இலக்கணம் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரை இறைவனா ஏத்துக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்கிறாங்க. செத்து போனவனை இறைவனா வணங்குறாங்க. செத்தவர்களை என்ன செய்யறாங்க, இறைவனாக ஆக்கி விடுகிறார்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்திலேயே இறந்தவர்களை இறைவனுக்கு நிகராக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்தார், அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கபரை கட்டி அவருக்கு பெரிய ஒரு இது மாதிரி வச்சு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரப்புனா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோமே ரப்பில் ஆலமீன், அவன்தான் இறைவன், அவன்தான் அல்லாஹ், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்ன. அந்த வார்த்தை என்னது, அந்த ரப்புன்னு சொல்லும் பொழுது நம்ம உறுதியாக நம்பணும். ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் எல்லாத்துக்கும், வானத்துக்கு, பூமிக்கு, தேரைக்கு, பாறைக்கு, மலைக்கு, ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துக்கும் அவன்தான் ரப்பு, அவனை தவிர வேறு ரப்பே இல்லை என்பதை இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுமன் நினைச்சணும் நாம விளங்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஷிர்க்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் இறைவனை மறுக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை அர்த்தம் கொண்டதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் நாம் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அதனுடைய தாத்பரியத்தை உணர்ந்து ஓதக்கூடிய நேரத்தில் நம்முடைய தொழுகை உயிரோட்டமானதுடையா இருக்கும். நேரம் குறைவாக இருக்கிற முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு குர்ஆனுடைய அத்தியாயங்கள், வசனங்கள், அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை முறைப்படி விளங்கி ஓதக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.